இந்த பிஸ்லரி வாட்டரோட விலை வந்து 10 ரூபாய். ஆனா இதை விட தண்ணியோட அளவு கம்மியா இருக்க இந்த பாட்டிலோட விலை வந்து 20 மடங்கு ஜாஸ்தி, அதாவது 200 ரூபாய். இந்த ரெண்டையும் பார்க்கும்போது இந்த ரெண்டுக்கு நடுவுல பெருசா எந்த ஒரு வித்தியாசமும் கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை கிளாஸ் பாட்டில்ல வைக்கிறனால இதோட விலை ஜாஸ்தியோ? இந்த மாதிரி ஓவர் திங்கிங் எல்லாம் வேணாம்னு நினைக்கிறேன். தண்ணியவே செக் பண்ணி பார்த்தரலாம். இந்த தண்ணியோட டிடிஎஸ் வந்து நெல்சன் சார் சொல்லுங்க சார். அதாவது 111. இப்போ பிஸ்லரியோட டிடிஎஸ் வந்து பார்த்தரலாம். ஐயோ அம்மா குத்தி விட்டாடா. ஹாய் வணக்கம். முன்னெல்லாம் டாப்பா இருக்கிற பிராண்ட் வாட்டர் பாட்டிலோட பேரை மட்டும் ஸ்லைட்டா மாத்தி டூப்ளிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்லரியோட டூப்ளிகேட் எடுத்துக்கிட்டோம்னா பிஸ்வாரி, பிஸ்லியா, பிஸ்பெரி, பிஸ்டார், பிஸ்பெரி, பிஸ்லிரி, பிஸ்ஜாரி, பைஸ்லைரி, இது மாதிரி லிஸ்ட் போயிட்டே இருக்குது. நம்ம கிரிக்கெட் பிளேயர் ரவி பிஸ்னாய் பேர்லயே ஒரு டூப்ளிகேட் போட்டிருக்காங்க. இதை விட கொடுமை என்னன்னா பீகாரின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் போட்டிருக்காங்க. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா ஏற்கனவே யூஸ் பண்ண ஒரிஜினல் பிராண்ட் வாட்டர் பாட்டிலேயே இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க டேப் வாட்டர், அதுக்கப்புறம் பப்ளிக் வாட்டர் ரிசோர்சஸ்ல தண்ணியை பிடிச்சு சங்கடமே படாம விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. 58 போலி குடிநீர் தொழிற்சாலைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக. அதனால நம்ம ஊர்ல ஃபேமஸா இருக்க மினரல் வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கி அதை சேஃபா இல்ல அன்சேஃபான்னு சொல்லி தெரிஞ்சுக்க போறோம். இதுல 10 ரூபாயில இருந்து 200 ரூபாய் வரைக்கும் கமர்ஷியலா அவைலபிளா இருக்க பிராண்டட் மினரல் வாட்டர் மட்டும் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதோட டேஸ்ட்டை வச்சு எந்த கம்பெனியோட தண்ணின்னு சொல்லிட்டு என்னால கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரைட் சைட்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். இதோட டேஸ்ட் நார்மல் கொலா தண்ணி மாதிரி தான் இருக்கு. அப்படின்னா பெய்லி இந்த மாதிரி தண்ணி நான் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதே இல்லை. கிட்டத்தட்ட மூலிகை தண்ணி மாதிரி இருக்கு. அப்படின்னா பொட்டானிக்கா. இதோட டேஸ்ட் நல்லா இருக்கு. அதே மாதிரி ரொம்ப பரிச்சயப்பட்டது மாதிரியே இருக்கு. அப்படின்னா பிஸ்லரி. இது லெகர் சோடா மாதிரி இருக்கு. கண்டிப்பா இது வந்து ஸ்பார்க்லிங் வாட்டர் தான். வாஸ். அடுத்த செட் இதுல இருந்து ஆரம்பிச்சிடலாம். இது வீட்டில் விறகடுப்புல கொதிக்க வைக்கிற தண்ணியோட ஃபீல் வந்து கொடுக்குது. அப்படின்னா ஈவிஎன். வெறும் காத்து தான் வருது, தண்ணியே வரல. இதோட டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கு. அப்படின்னா கின்லே. இது போர்வெல் வாட்டரை ஃபில்டர் பண்ண மாதிரி இருக்கு. அப்படின்னா ஹிமாலயா. இந்த ரவுண்ட்ல கீழே வர வேண்டியதாயிருச்சு. இந்த சைடு இருந்தே ஆரம்பிச்சிடலாம். இதோட டேஸ்ட் டேப் வாட்டருக்கும் ஆரோ வாட்டருக்கும் நடுவில் இருக்கு. அப்படின்னா பிஸ்லரி வேதிகா. இதே டேஸ்ட்ல ஏற்கனவே 2 தண்ணி இருந்தது. அப்படின்னா இது வந்து பிஸ்லரி. இதோட டேஸ்ட்ல 0.001% உப்பு கரிக்குது. அப்படின்னா டாடா காப்பர். ஏன்னா தேசத்தின் நம்பர் 1 உப்பு. அடுத்து இந்த எல்லா தண்ணியோட டிடிஎஸ் அதுக்கப்புறம் பிஹெச் வந்து அவங்க செட் பண்ண ஸ்டாண்டர்டில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஹிமாலயன். இதோட டிடிஎஸ் வந்து 121, பிஹெச் வந்து எக்ஸாக்டாக 7 இருக்கு. அக்வஃபீனா இதோட டிடிஎஸ் 50. இப்போ ஈவிஎன் இதோட டிடிஎஸ் 136. அடுத்து டாடா காப்பர் இதோட டிடிஎஸ் 39. கின்லேவோட டிடிஎஸ் 51. இந்த பொட்டானிக்காவோட டிடிஎஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப கியூரியஸாக இருக்கேன். 1. இப்போ வாஸ் த பாஸ். இதோட டிடிஎஸ் ஏற்கனவே பார்த்துருப்போம், எதுக்கும் ரீசெக் பண்ணிக்கலாம். 87. இதோட ரீடிங் கிடைச்சா பெய்லியை டெய்லியும் குடிக்கலாமான்னு தெரிஞ்சிடும். 58 பிஸ்லரி வேதிகா. இதோட டிடிஎஸ் 111. இதோட டிடிஎஸ் கிடைச்சா பிஸ்லரி வேதிகாவுக்கும் நார்மல் பிஸ்லரிக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சிடும். 48. இப்போ டெஸ்ட் பண்ண 10 பிராண்ட் வாட்டர் பாட்டில்ல இந்த 5 பிராண்ட் வாட்டர் பாட்டில் மினரல் வாட்டரே கிடையாது. இதை நான் சொல்லல, அந்தந்த கம்பெனிக்காரங்களே தெளிவா இது வந்து பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலுக்கு பின்னாடியே கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த 2 தண்ணியுமே வெவ்வேறு கேட்டகரியில வரும். ஸோ இந்த 3 மட்டும் தான் ரியலான மினரல் வாட்டர். என்னதான் இது நேச்சுரலான மினரல் வாட்டரா இருந்தாலும் இதுல முக்கியமான ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது என்னன்னா மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டாமினேஷன். இந்த பாட்டில மட்டும் இல்ல, பிளாஸ்டிக் பாட்டில் அடைச்சு வைக்கிற எந்த தண்ணியா இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா இதுல இருக்க தண்ணியில 2,40,000 நானோ பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ் கலக்கப்படுது. அந்த அளவு எவ்வளோனா மனுஷனோட ஒரு முடியோட திக்னஸ் அளவுக்கு. இது எப்படி நடக்குதுன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் வந்து ஓபன் பண்றதுனால மூடியில இருக்க பார்ட்டிகல்ஸ் வந்து தண்ணிக்குள்ள கலக்குது. அதே மாதிரி இத சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகும்போது அந்த பிரச்சனை வந்து உருவாகுது. சோ இதுக்கான தீர்வு என்ன சொல்றாங்கன்னா மாடரேஷன், அதுதான் பெஸ்ட் சொல்யூஷன். அதாவது அளவா கன்சியூம் பண்றது, இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ். இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் இருக்க தண்ணி இல்லைன்னா அலுமினியம் கேன்ல இருக்க தண்ணி வந்து நெசசிட்டினா வாங்கி கன்சியூம் பண்றது. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது எல்லா பிராண்ட் பாட்டில் வாட்டரோட டெஸ்ட் ரிசல்ட்ஸ். ஓவராலா சொல்லணும்னா இந்த மூணுமே ஹெல்த் வைஸ்
ஓகே. டேஸ்ட் வைஸ் பிஸ்லேரி மட்டுமே.